சங்கீதம் 91 நாம் இன்று தியானிக்கலாம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இதான் முதல் வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவர் நமக்கு அவருடைய உன்னதமான நிலையை பார்க்கும்படி இந்த சங்கீதம் நமக்கு ஒரு உற்சாகத்தை தருகிற சங்கீதம், பாதுகாப்பின் சங்கீதம். நாம் கர்த்தரை நோக்கி, நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணைக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அதே போல உன் பாதம் கல் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் நம்மை காக்கும்படியாக. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாமல் இருப்போமாக. இந்த அதிகாரம் என்னன்னா, நம்ம சங்கீதம் என்னன்னா பயத்தை போக்குற ஒரு சங்கீதம். இது டெய்லி வாசித்தால் நன்றாக இருக்கும். 91ஆம் சங்கீதம் டெய்லி வாசிக்கலாம். அது உங்களுக்கு ஆச்சரியமும் அற்புதமும் அதிசயமுமாக மாறும். அதே போல அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். தேவன் நம்ம கேடகமாக இருக்கிறார், ஒரு துர்கமாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார். ஆகவே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. எவ்வளோ அருமையான தேவன் நமக்கு வசனங்களை தந்துள்ளார். தேவன் நமக்கு வசனங்களை தந்துள்ளார். இந்த காலை வேளையில் தேவன் நமக்கு வாக்குத்தத்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் வாசித்துள்ளேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். டெய்லி லைஃப்பில் நீங்கள் பார்க்கும்பொழுது 91ஆம் சங்கீதம் அற்புதமான ஒரு சங்கீதம். நமக்கு ஆண்டவருடைய பாதையில் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அதன் மத்தியிலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் கீழே விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நான் ஊழியத்தில் வாழ்க்கை பயணத்தில் நம்மளுக்கு இயேசுவானவரை தியானிக்கும் பொழுது நிச்சயமாக பிரச்சனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனால் தைரியமாக இருங்க, நான் உலகத்தை ஜெயித்துள்ளேன் என்று சொல்கிறாரு. உலகத்தில் உள்ள மனிதர்களை எல்லாம் நேசித்து போனால் என்ன பிரயோஜனம்? உலகமே நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன நான் கேட்குறாரு. ஒரு சோல் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைக்காகவே செய்கிறேன் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அரட்டை அடிக்கிறதில்லை. நான் செய்கிறேன் அமைதியாக. என்னோட 93 நான் செய்து கொண்டு இருக்கிறேன். சிறு வயது முதலே ஊழியம் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஸ்கூலில் படித்தாலும் மற்றவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி கொண்டு தான் இருந்தேன். இடையில வழி விலக வேண்டி வந்தாலும் அங்கே இயேசுவானவரை சொல்லிட்டு தான் நான் வருவேன். ஆகவே இந்த வசனங்கள் என்ன கூறுகிறது என்றால், அவர் தமது செட்டைகளாலே உன்னை மூடுவார். அவருடைய அடைக்கலத்தில் நாம் இருப்போமாக. அவருடைய அந்த சேஃப்டியில், அந்த மிகப்பெரிய அந்த அரவணைப்பில், கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பாதுகாப்பில், சிறகுகள் அடியில் நாம் மறைந்திருப்போமாக. எல்லாம் காட்டக்கூடாது. என்ன என்றால் சொல்கிறேன், எல்லாரும் மறைந்திரு, ஒளித்திரு. பாபம் வருதா, ஒளித்திரு. தேவன் நம்ம அற்புதமான நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார். நம்மை அவர் அணைக்கிற தூசியை குதிரை ஓட்டி எழுந்து நம் நடக்க வேண்டும். ஆமென்.